Hello friends, welcome to Bellascom Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் ஊறுகாய். இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கிலோ ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஊறுகாய் நல்ல வாசனையா சுவையா இருக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். குறைவான தீயில வச்சு கறிகிடாம வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் இந்த அளவுகளில் சேர்க்கும் போது தான் மனமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். குறைவா சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. 2-3 நாள் ஊறி வரும்போது கசப்பு தன்மை மாறிடும். ஓரளவு வெந்தயம் உடஞ்சதுக்கு அப்புறமா தீ ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு லேசா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். அதே பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் கடுகு. நம்ம வெந்தயம் எவ்வளவு சேர்த்திருந்தோமோ அதுல டபுள் மடங்கு கடுகு. கடுகு உடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தீயை ஆஃப் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கடுகெல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். ஊறுகாய் செய்யும் போது எப்பவுமே கல்லுப்பு தான் எடுக்கணும். கல்லுப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கப் அளவு கல்லுப்பு எடுத்திருக்கேன். வறுக்கிறதால ஊறுகாய் சீக்கிரமா கெட்டு போகாது, பொடிச்செடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். புளிப்பு அதிகமான மாங்காவா இருந்தா உப்பு அதிகமா சேர்க்க வேண்டியிருக்கும். கடுகு வெந்தயமும் நல்லா ஆறி வந்திருக்கு, பவுடர் பண்ணி எடுத்துடலாம். கல்லுப்பு தனியா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உப்போட தன்மையை பொறுத்து சில சமயங்கள்ல உப்பு அளவுகள் மாறுபடும். ஊறுகாய் பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. மாங்காவோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெந்தயம் கடுகு மசாலாவை சேர்த்துடலாம். இதோடவே 100 கிராம் காஷ்மீரி மிளகாய் தூள். சாதாரண மிளகாய் தூளா இருந்தா இதுல பாதி 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதோடவே பொடிச்சு வச்சிருந்த உப்பு 3/4 கப் அளவு உப்பு. நான் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய மாங்காய் ஒட்டு மாங்காய். ஒட்டு மாங்காயா இருந்தாலும் ஓரளவு புளிப்பான மாங்காய் தான். ரொம்ப புளிப்பு அதிகமான மாங்காய் எடுத்தீங்கன்னா மிளகாய் தூளும் உப்பும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஊறுகாய்க்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்துடுறதுக்கு அப்புறமா தாளிச்சிடலாம். 500 to 600 ml வரைக்கும் நல்லெண்ணெய். ஊறுகாய்க்கு கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு. தீ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமா எண்ணெயில பொரிச்சதுக்கு அப்புறமா கடுகு வெந்தயத்தோட சேர்த்து பொடிச்சு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் கண்டிப்பா அப்படியே சூடோட தான் சேர்க்கணும். அப்படியே சூடா இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கோங்க. ஊறுகாய் கலந்தெடுக்கும் போது பெரிய பாத்திரத்துல கலந்தெடுக்கிறது நல்லது. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில கலந்தெடுக்கிறேன். பழக்காத மண் சட்டியா இருந்தா எண்ணெய் குடிக்கும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. நல்லா கலந்தெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியால இந்த மாதிரி மூடி வச்சிருங்க. ஒரு நாடாவால கட்டி அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா விட்டுருங்க. ஒரு நாளைக்கு அப்புறமா திறந்து பாத்தீங்கன்னா மேல இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இனி இதை ஒரு நாள் முழுசும் நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் கூடவே அடமாங்காயும் காய வச்சிருக்கேன். அடமாங்காய் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்றேன். ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நல்ல ஒரு வாசனையா இருக்கு. கூட 2-3 நாள் வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல உணத்து மாங்காயில செஞ்ச ஊறுகாய் மாதிரி நல்ல மனமா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செய்யறதால ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. ஈரம் எதுவும் இல்லாத கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பாட்டில இருந்து சின்ன பாட்டிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பயன்படுத்திக்கோங்க. துளி கூட தண்ணி படக்கூடாது, அப்ப ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ஊறுகாய் வீடியோ இருக்கு. பெல்லாஸ்காம் குக்கிங் TL ரெசிபிஸ் அண்ட் பிக்கிள் ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ்காம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.